அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொரு சகோதரனை சகோதரியும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இன்று பலர் உடைந்த இதயத்தோடு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் வேலை இல்லாமல் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கின்றனர். சிலர் கடன் சுமையால் தூக்கம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். சிலர் குடும்ப பிரச்சனையால் மனமுடைந்திருக்கிறார்கள். சிலர் நோயின் வேதனைகளில் தினமும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே, உமது வார்த்தை எரேமியா 37:27 சொல்லுகிறது, நான் கர்த்தர், மாம்சமான யாவருக்கும் தேவன், எனக்கு அரிதான காரியம் உண்டோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, மனிதனுக்கு முடியாதது தேவனால் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. அப்பா, உன் சமூகத்தில் வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, யோசுவாவின் நாட்களில் எரிகோ மதில் மனித பார்வைக்கு உடைய முடியதாக இருந்தது. ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொன்ன போது அந்த மதில்கள் சரிந்து விழுந்தன. ஹல்லேலூயா. இன்று எங்க வாழ்க்கையில் எரிகோ மாதிரி இருக்கும் பல தடைகள் இருக்குமே, ஆனால் அவை இயேசுவின் நாமத்தினால் சரிந்து விழ கடவதாக. ஹல்லேலூயா. ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் சரிந்து விழுந்ததற்காக உமக்கு நன்றி. வேலைக்கான தடைகள் உடையட்டும், வியாபார தடைகள் நீங்கட்டும், குடும்ப தடை, ஹல்லேலூயா, திருமண தடை, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே, செங்கடலுக்கு முன் நின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் வழி இல்லாமல் நின்றார்கள் ஏசப்பா. பின்னால் எதிரிகள் விரட்டி கொண்டு வந்தார்கள். ஆனால் முன்னாடியோ பெரிய கடல். ஆனால் நீ வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணினீங்க ஏசப்பா. இன்று இந்த ஜெபத்தை கேட்கும் எங்க பிள்ளைகள் அனைவருக்கும் தகப்பனே, வழி இல்லாமல் அப்பா பயந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனால் உம்மால் வழி உண்டாக்க முடியும். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன், அது இப்பொழுது தோன்றும். ஹல்லேலூயா. ஏசப்பா, எங்க பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வழியை திறந்து கொடுப்பீங்களா ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு புதிய கதவுகளை திறந்து கொடுப்பீராக, புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீராக, புதிய ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரை நீ காண்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நேரத்தில் கண்ணீர் வடிக்கும் உமது பிள்ளைகளை நினைத்தருளுங்க ஆண்டவரே. மனம் இறங்குவீராக ஆண்டவரே. சங்கீதம் 30:5, அழுகை ஒரு இரவு தங்கும், ஆனந்தமோ காலையில வரும். ஏசப்பா, இந்த ஜெபத்தை இந்த இரவுல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாளைக்கு காலையில் அப்பா ஒரு ஆனந்தத்தை நீர் கட்டளையிட போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரை நீர் பார்ப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்று கண்ணீர் இருக்கும் இடத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. பயம் இருக்கக்கூடிய இடத்துல சமாதானத்தை கொடும். தோல்வி இருக்கக்கூடிய இடத்துல வெற்றியை கொடும் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. லாசரு 4 நாட்களாக கல்லறையில் இருந்தாங்க. எல்லோரும் முடிந்து விட்டது என்று நினைத்தாங்க ஏசப்பா. ஆனால் நீங்கள் வந்தபோது மரணமே தோற்று போனது. இன்று அதே நிலைமை என் வாழ்க்கையில் இருக்கிறது ஆண்டவரே. எல்லோரும் என்னை தோற்று போயிட்டான்னு நினைத்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. இன்னைக்கு அப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். உமது வல்லமையான உயிர்ப்பையும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மரித்த கனவுகள் உயிர் பெறட்டும் ஆண்டவரே. உடைந்த நம்பிக்கைகள் புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும் ஏசப்பா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமது வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 19:26, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும். என் வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவரே நீ சாட்சியா வழி நடத்தி செல்வீராக ஆண்டவரே. இந்த வசனத்தை பற்றி கொண்டு ஜெபிக்கும் ஆண்டவரே. மருத்துவர்கள் கைவிடப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், ஆண்டுகளாக தீராத குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், கடன் சுமை அதிகமாக இருக்கலாம். ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் ஏசப்பா. உம்மால் எல்லாம் கூடும் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் உமது சமாதானம் நிலவப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா, சண்டைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. பிரிவுகள் அப்பா ஒன்றுபடட்டும் ஆண்டவரே. உடைந்த உறவுகள் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஒன்று சேரட்டும் ஆண்டவரே. சுகம் அடையட்டும் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். சங்கீதம் 121:1-2, என் உதவி பரலோகத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஏசப்பா, அந்த உதவி எங்கள் வாழ்க்கையில் வேணும் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த வாழ்க்கை எங்கள் உதவி வேணும் ஆண்டவரே. எங்கள் உதவி மனிதர்களிடமிருந்து அல்ல,
எங்கள் உதவி உம்மிடமிருந்து வருகிறது ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எங்களை கைவிடாத தேவனே, எங்களை மறக்காத தேவனே, இந்த நேரத்தில் தகப்பனே ஒரு அற்புதம் செயல்படுவதாக. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய பெயரையும் ஒரு கரங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதும், அவர்கள் வேலை வாய்ப்பினை ஆசீர்வதும், அவர்கள் ஆரோக்கியத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்று முதல் ஒரு புதிய ஆரம்பத்தோடு அவங்க வாழ்க்கை தொடங்கப்படுவதாக ஆண்டவரே. தோல்வியின் நாட்கள் முடிவடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா தகப்பனே, தோல்வியின் நாட்கள் முடிவடையட்டும், கண்ணீரின் நாட்கள் முடிவடையட்டும், போராட்டத்தின் நாட்கள் முடிவடையட்டும் ஆண்டவரே. உமது கிருபையால் வெற்றியின் காலம் தொடங்கட்டும். இந்த ஜெபத்தை விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொருவரும் சாட்சியாக மாறட்டும். தேவன் எனக்காக வழி திறந்தார், தேவன் என் தடைகளை உடைத்தார், தேவன் என் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றினார் என்று சொல்லும் நாளை சீக்கிரமாக காண அருளச் செய்வீராக ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையான மகிமையான வெற்றியுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். பெரிய மாணவர்களே, கண்டிப்பாக இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்துருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். நீங்கள் விசுவாசமாக தைரியமாக என் கூட சேர்ந்து ஜெபித்தீங்க, உமக்கு நன்றி. கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை செய்வார். ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.